சிதம்பரம் கோவில் தீட்சிதர் குழுவுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிதம்பரம் கோவில் தீட்சிதர் குழுவுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்? விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல மாநில அளவிலான அந்த நிபுணர் குழுவினுடைய ஒரு ஒப்புதல் பெறாமலேயே அந்த கோவில்ல மாற்றங்களையும் கட்டுமானங்களையும் மேற்கொள்வதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும், மேலும் அந்த கோவிலுடைய கணக்குல சமர்ப்பிக்க வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை வழக்கு தொடர்ந்தது. இதெல்லாம் பொது தீட்சிதர் குழுவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், பி.டி. ஆதிகேஷ்வலா ஆகியோருடைய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அறநிலைத்துறை தரப்புல கட்டுமானம் மேற்கொள்ள மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மீறி தீட்சிதர்கள் செயல்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதற்கான ஆதார ஆவணங்களையும் தாக்கல் செய்தார்கள். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் 2023-24 ஆண்டுக்கான அந்த வருமான வரி தாக்கல்ல 2 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஆருத்ரா தரிசன விழாவில் போது மட்டும் சுமார் 6 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகம், ஆருத்ரா அறக்கட்டளை ஆகியவற்றுடைய வரவு செலவுக்கு விவரங்கள் எல்லாம் தாக்கல் செய்ய வேண்டும், வருமான வரி விவரங்களை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டனர். கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவது என்பதை ஒரு காணொலி காட்சி நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு 6ஆம் தேதி பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது இந்து அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் அருணராஜன் ஆஜராகி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்ட பின்பும் அங்கு கட்டுமான பணிகள் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மீண்டும் அந்த புகைப்பட ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார். இது குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய மாவட்ட நீதிபதியை அனுப்ப வேண்டும், அவர் ஆய்வு செய்து அறிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விஷயத்தில் நாங்களே நேரில் ஆய்வு செய்வோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் 8ஆம் தேதி சிவராத்திரி விழா வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இரு தரப்பிலும் கேட்டுக்கொண்டதற்கு இந்த வழக்கினுடைய விசாரணை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்று இவர்கள் அந்த வரவு செலவு பொது தீட்சிதர் குழு அந்த வரவு செலவு கணக்கு விவரங்கள் மற்றும் அந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை காணொலி காட்சி வாயிலாக அவர்கள் நிரூபிக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.